டேலியில் எப்படி ஒரு பார்ட்டி அக்கௌண்ட்டை ஜிஎஸ்டி நம்பரை வச்சு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிஸ்பிளே மோர் ரெக்கார்ட், ஸ்டாச்சுரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி, கிரியேட் பார்ட்டி யூஸிங் ஜிஎஸ்டிஐஎன். இங்கே ஒவ்வொரு பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரும் காப்பி பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பார்ட்டி க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எக்ஸலில் போட்டு கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஜிஎஸ்டி நம்பரும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் கம்பெனி நேமு, சன்ட்ரி டெட்டாரா கிரெடிட்டாரா, அட்ரஸ், ஸ்டேட்டு, கண்ட்ரி, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டேட்டஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 ஆக்டிவில் இருக்குது, 1 கேன்சலில் இருக்குது. அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ஜிஎஸ்டி நம்பர், அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். இதெல்லாமே ஒரு தடவை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். இதை போய் ஒரு தடவை நீங்கள் லெட்ஜஸில் கூட செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பயோமெட்டல் இன்ஜினியரிங்கோடது வந்திருக்கு, அடுத்து 2 டெக்ஸா சொல்யூஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த ஃபீச்சரை நீங்கள் பல்காக பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற 1 minute டேலி டிப்ஸ்க்காக டெக்ஸா சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.